அம்மா காலை வணக்கம். காலை வணக்கம் தாங்க. ரொம்ப நன்றி காலை வணக்கத்துக்கு. இன்னைக்கு லேட்டாக எழுந்திரிச்சு வந்துட்டீங்க. அம்மா எல்லா வேலையும் பார்த்துட்டேன். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? இன்னைக்கு சொல்லுங்க, என்ன பண்ண போறேன்னு. கை கொடு. ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு என்னுடைய கல்யாண நாள் ஃப்ரெண்ட்ஸ், 19வது கல்யாண நாள். அதனால் காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பாயாசமும் பஜ்ஜியும் போட போகிறேன். அதனால் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். தம்பிக்கு டைம் ஆயிடுச்சு, 6:45 ஆச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னா அவனுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, போகிறதுக்குள்ளே பஜ்ஜியும் பால் பாயாசம் செஞ்சிடலான்ட்டு ஒரு டம்ளர் சவ்வரிசி நல்லா கழுவிட்டு இப்போ வேக வச்சிடலாம். அந்த பக்கம் மாற்றிட்டு ஜவ்வரிசி 2 ஏலக்காய் போட்டு நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுருவோம். அது ஜவ்வரிசியில் வந்து ஏலக்காய் போடணும் பால் பாயாசத்துக்கு. இப்போ ஒரே ஒரு விசில். நான் வந்து நைட்டே ஆர்டர் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாட்ட. அம்மா வந்து இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கேன் தெரியுமா? கத்திரிக்காய் சட்னி. சூப்பராக கத்திரிக்காய் வந்து சம்மந்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா, வரமிளகா வறுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு வறுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை வறுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கொஞ்சமாக புளி, இவ்வளோதான் புளி, எல்லாமே தக்காளி எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன். தோலை மட்டும் எடுத்துடணும். எடுத்துட்டு இதை கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். நான் அதை அரைக்காமல் வச்சுருக்கிறது காரணம் இதை காட்டுறதுக்காகத்தான். எல்லாமே வறுத்து எடுத்துக்கிறணும். கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய், வரமிளகா, பச்சை மிளகா எல்லாமே வறுத்துக்கிறணும். வறுத்துட்டு கொஞ்சமாக புளி வச்சு இப்போ நம்ம உப்பு வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். சொல்லுத்தங்க. என்னம்மா? சேமியா சவ்வரிசி வாங்கிட்டு வந்தேன். பாயாச சேமியா மறந்துட்டேன் போல். அதனால் கடையில் போய் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், 10 ரூபா பாக்கெட்டு. அண்ணனுக்கு வேறு டைம் ஆச்சா, வெயில் வேறு வந்துருச்சு. அதில் பால் பாயாசமா? பால் பாயாசம் பஜ்ஜி. நான் இங்கே ரசம் வச்சுட்டேன். ரசம், அது கொத்தவரங்காய் பொரியல், கொத்தவரங்காய் சீனி அவரைக்காய் பொரியல், சாப்பாடு வச்சுட்டேன். அந்த துவையல் மட்டும் அரைச்சிட்டோமா, அதில் அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் செஞ்சேன். இன்னைக்கு ஒரு கல்யாணம் இருக்கா? ஆமாம். இப்போ விசில் வரும். நம்ம சேமியாவை வறுத்துடலாம் நெய்யில். கடல மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஒரு 200 கிராம் கடல மாவு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பஜ்ஜிக்கு இப்போ வந்து கலந்து வைக்க போகிறேன். வாழைக்காய் பஜ்ஜிக்கு மிளகாத்தூள், சீரகம் போட்டுக்கலாம். இதுக்கா? சீரகம் கொஞ்சம், அப்போ தான் நல்லாயிருக்கும் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி. நான் கட்டி பெருங்காயத்தை கரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் கரைச்சி கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். நான் லாஸ்ட்டு ஊற்றிக்கிடுவேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு தேவையா ஒரு 2-3 ஸ்பூன் போதும், பெரிய ஸ்பூனில். இப்போ எல்லாமே நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தோசை இட்லி பதத்துக்கு, அதாவது தோசை ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பார்த்து நம்ம கையில் ஒட்டுறது மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா இது தான் இது பண்ணுறாங்க. ஆமாம், கையில் என்ன கட்டி கட்டியாக வரும். இதெல்லாம் சீக்கிரம் விஸ்க் இருந்துச்சுன்னா கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். போதும், கலக்கி. சரி, இந்த மாதிரி இருக்கணும். போதும். இது அப்படியே நம்ம ஓரத்தில் எடுத்து வச்சிடும். இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் பஜ்ஜி போட கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ஓரத்தில் எடுத்து கொஞ்சமாக நீங்கள் சோடாப்பு சேர்த்துக்கோங்க. நான் பெருங்காய தண்ணியும் சோடாப்பு சேர்த்துட்டு அதுமாதிரி கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். எங்கம்மா வாங்கினீங்களா? நெய் வந்து டீ மாட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம வந்து சேமியா வந்து வறுத்துடணும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் இப்போ சேமியாவை போட்டுக்கலாம். சேமியா இந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்துருக்கணும். இப்போ வந்து ஜவ்வரிசி வேக வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ இந்த ஜவ்வரிசிலேயும் இந்த சேமியாவை சேர்த்துடலாம். ஈஸி பால் பாயாசம் செய்கிறதுக்கு. அவ்வளோதான். இப்போ அப்படியே வேக வைக்கணும். நம்ம குக்கர் தூக்கி அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு வாழைக்காய் சாமி அண்ணன் வந்து எனக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். இது வந்து ஆமாம், இது வந்து ரவுண்டாக பாயாசத்துக்கு வந்து சேமியா நல்லா வேகட்டும். வெந்தது இப்போ நம்ம வந்து சக்கரை சேர்த்து விட்டுறலாம். எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பால் சேர்க்கணும். முதல்ல பால் சேர்த்தோம்னா தெரிஞ்சிடும். எங்கள் அம்மாட்ட நைட்டு ஆர்டர் போட்டேன் என்னென்ன வேணும்னு. ஆமாம், என்னென்ன வேணும்னா, ஆனால் ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, காளான் பிரியாணி. அதனால் நிறையா பேர் வந்து அக்கா நீங்கள் சஷ்டி விரதம் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு. சஷ்டி விரதம் இருக்க மாட்டேன், ஆனால் நல்லா கும்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சு, ஃபஸ்ட்டு செஞ்சு இல்லாட்டி செய்ய முடியாதுன்றதுக்காக மட்டும்தான் செஞ்சேன். நிறைய கொஸ்டின், சஷ்டி விரதம் இருக்க மாட்டீங்களாக்கான்ட்டு. கண்டிப்பாக வந்து முருகருடைய அருள் இல்லாட்டி நம்ம இவ்வளோ அளவுக்கு இருக்க முடியாது. நான் வேலு மயிலெல்லாம் வச்சுருக்கேன். சாமியெல்லாம் நல்லா கும்பிடுவேன். வேலுக்கு மயிலுக்குலாம் டெய்லி பூஜை பண்ணுவேன்.
ஆனால் வந்து அன்னைக்கு வந்து சரி முதல் நாள் செஞ்சுருவோம். ஏன்னா நம்ம ஒரு மாதமாக புரட்டாசி மாதம் ஃபுல்லாக செய்யலாம், தீபாவளிக்கும் எடுக்கல. பசங்க ரொம்ப வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அன்றைக்கி செஞ்சதேவும். இன்னும் வந்து நம்ம சஷ்டி முடிகிற வரைக்கும், விரதம் முடிகிற வரைக்கும் நம்ம எதுவும் செய்ய போகிறது கிடையாது நான்வெஜ்ஜு. இப்போ சேமியா நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து சர்க்கரை போட்டுக்கிடலாம். எத்தனை ஸ்பூன்மா? ஸ்பூன் கணக்கில் என்னத்தங்க, ஸ்பூனுன்னு பார்த்தோம்னா நிறையா சேர்க்கணும். நான் டம்ளர் கணக்கில் சேர்க்க போகிறேன். சரி, எத்தனை சொல்லிட்டேன்னா அவங்க சேர்த்துவாங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் இனிப்பு தித்திப்பாக இருக்கும். கொஞ்சம் எனக்கு ஒரு டப்பால் மட்டும் ஊற்றி கொடுத்துரு. அதான் நான் பார்த்தேன். எங்கடா? எங்கள் ஸ்கூலுக்கு. சரி, இன்னொரு டம்ளர் சேர்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோ சீத்தாத்தான் இதாகுமா? கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். சரி அம்மா. என்னங்கம்மா உங்களுக்கு சோன் பப்படியா? நான் காலையிலே அப்பாவுக்கு சரி அப்பாவை ஊசி விட்டீங்களா? என்னமோ பேசிகிட்டு இருந்தேன் அப்பாட்ட. நான் அப்பாட்ட போய் கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சொன்னேன். கை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொன்னா. சரி 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 அப்பா நீ வந்து புது ட்ரெஸ்ஸை போட்டுப்பா, உங்களை வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னா. சரி சரி ரெண்டு அப்படின்னு சொன்னார். ஃபோன் பப்படி சூப்பராக இருக்குது. டிமார்ட்டில் வாங்கினது. இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிட்டு, பால் இப்போ சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். முதல் சட்னிக்கு வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறைண்டு அரைக்கணும். எனக்கு ஒரு அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பாயாசத்தில் வந்து பால் சேர்த்துக்கலாம். அந்த ஆடையோடு சேர்க்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விட்டுடலாம். இவ்வளோதான் பால் பாயாசம். பால்லே வேக வைப்பாங்க. அது பாலில் வேக வச்சா நம்ம நல்லாத்தே இருக்கும். இருந்தாலும் நான் இப்படி தான் செய்வேன் பால் பாயாசம். இப்போ அப்படியே இருக்கட்டும். நம்ம திராட்சை முந்திரி வறுத்து கொட்டிக்கலாம். முந்திரி வறுத்துக்கலாம். திராட்சை பார்த்து திராட்சை கம்மியாகத்தே இருந்துச்சு, அதனால் முந்திரி மட்டும் போட்டு வறுத்துக்கலாம். நெய் மனம் சூப்பராக இல்லை. நெய்யெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ தான் நெய் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒழிச்சு வச்சுருவாங்க நெய்யை. ஆமாம், எல்லாரும் போட்டு சாப்பிட்ருவாங்க. யாருமா சாப்பிட்டா? நீ தான். இப்போ வந்து நெய் உருகினது வந்து முந்திரியும் 2 திராட்சை இருந்துச்சு, அதை சேர்த்துடலாம். நல்லா முந்திரி நல்லா வரும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்ல மனம் வருது. சிவக்கிற அளவுக்கு வறுத்து அப்படியே கொட்டிடணும். நெய் நல்ல மனம் வருது. ஆமாம், இதில் பருப்பெல்லாம் போடுவாங்க நிறையா. நான் அந்த பருப்பெல்லாம் எடுத்து வாங்கிட்டு வரணும். இப்போ வந்து நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். பாத்திரத்தை கழுவிட்டு 2 போட்டுக்கலாம். நம்ம சின்ன சட்டி வச்சுட்டு அவ்வளோதான். மாவு வந்து அந்த பக்குவமாக பிசையணும். செம்மையாக இருக்கு கலர். ஹரிஷ் கிளம்பிட்டான். அவங்க போகும்போது நம்ம போட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி இதுலேயும் போடலாம். போட்டு பார்க்கலாம். பச்சி பத்தை எப்படி வந்திருக்குங்க? இப்போ எடுத்துடலாமா? நல்லா வேகவும் எடுத்துடணும். பாப்பா நெய் ஊற்றுவா, நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும். இதில் வந்து சட்னி சூப்பராக இந்த மாதிரி அரைக்கணும். நல்லா அந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தான் தங்க. ஹரிஷ் இங்கே ஐடிங் கார்டு கொடுத்துட்டாங்க. அம்மா வாழைக்காய் பஜ்ஜியெல்லாம் போட்டாச்சு. ஒரே ஒரு அடைசல் மட்டும் போட்டு மிச்சத்தை வச்சிடலாம். சாயங்காலம் போட்டு தரேன். சரிம்மா. நீங்கள் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, அண்ணனும் கிளம்பணும். ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜியெல்லாம் சுட்டு வச்சாச்சு பாருங்க. கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். சரி காலையில் பசங்க இன்றைக்கி பால் பாயாசம் செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி எங்களுடைய கல்யாண நாள், 19வது கல்யாண நாள்ன்றப்ப சரி பசங்களுக்கு காலையில் 60 நாள் பிறந்த நாளும் 60 கல்யாண நாள் 60ஆம் கல்யாண நாள்லாம் அம்மாவுக்கு நல்லா கிராண்டாக கொண்டாடுங்க. ஓகேவா? நானே சொல்லி வாங்குறேன் உங்கள்கிட்ட. சூடாக சாப்பாடு செஞ்சுட்டேன். இங்கே வந்து கத்திரிக்காய் பச்சடி, இது கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லலாம், கத்திரிக்காய் சம்மந்தின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் அரைக்காமல் உங்கள்கிட்ட இது மாதிரி வறுத்து நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோட ரசம் இருக்குது. இங்கே கொத்தவரங்காய் பொரியல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் குளிச்சுட்டு வரோம். நாங்கள் கோயிலுக்கு போகணும் இன்றைக்கி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையிலேருந்து வீடியோ எடுத்தது. எனக்கு பாப்பா கொஞ்சம் தூங்க விட்டாச்சு, கொஞ்சம் மோடமாக இருந்துச்சா, சரி நம்மளே எல்லாம் செஞ்சுருவோம் சமையல் வேலையை அப்படின்ட்டு இப்போ பால் பாயாசமும் பஜ்ஜி மட்டும் சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அக்கா உங்கள் ஏரியாவை காட்டலையே இன்னைக்கு நினச்சிடாதீங்க. வாங்க அப்படியே ஒரு பூவை பறிச்சுட்டு நம்ம ஏரியா முடிச்சிருவோம். நம்ம பார்த்துட்டு குழம்பு வெயில் எடுத்து பாரு. 7 மணி 7:30 ஆயிடுச்சு. எப்படி வெளியில் பாரு. சூப்பராக இருக்கா? பூ பறிச்சிடலாமா? இன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல் வச்சுட்டாங்கம்மா. இல்லாட்டி ஏன்னா ஸ்கூல் வச்சுருக்க மாட்டாங்க. இல்லாட்டி லீவுனா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அம்மா அம்மா இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு கீர்த்தனா ஸ்கூலுக்குலாம் கலர் ட்ரெஸ்ஸு. உங்கள் ஸ்கூலுக்கு அங்கே பூ பரலாம். சூரிய பகவான் வந்துட்டா டக்குன்னு போய் ஒரு பூ சும்மா எடுத்து கூட்டுப்பா. ஜெயிஞ்சிச்சு நம்மளை திட்ட போடாங்க. எதுக்கு திட்ட மாட்டாங்க. இந்தா ஃப்ரெண்ட்ஸ் கோலம்லாம் பாருங்கள். இன்னைக்கு கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் காட்டியாச்சு. ஏன்னா பாப்பா ஸ்கூலில். சரி வாங்க போகலாம். கூட்டிகிட்டு வந்து பூ. இன்னைக்கு கல்யாணம் நாளமா அம்மாவுக்கு சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.